ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். உங்களையெல்லாம் இந்த ஆன்மீக சேனல் மூலியமாக சந்திக்கிறதுல நான் ரொம்பவும் சந்தோஷப்படுறேன். நாங்கள் போடுற வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், குளத்தூர் பாபா டெம்பிள் சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள்லாம் என்னோட வரும்பொழுது இன்னும் நிறைய விஷயங்களை நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். இன்னைக்கு இந்த பதிவு ஒரு அழைப்பிதழ். என்னன்னு கேட்டிங்கன்னா, விஜயதசமி அன்னைக்கு இந்த கோயிலில் விசேஷமான பூஜைகளும் பன்னீர் அபிஷேகமும் இருக்குது. அதுக்கு நீங்கள் அத்தனை பேரும் வந்திருந்து இறைவனோடு ஒன்றுபட்டு அந்த ஃபங்க்ஷனை நீங்கள் எல்லாரும் சேர்ந்து தான் நடத்தி கொடுக்கணும். அதுக்கு தான் இந்த அழைப்புதல். நவராத்திரி கோலு வந்துருச்சுனாலே எல்லாரும் கோயிலுக்கு போவீங்க, வீட்டுங்களுக்கு போவீங்க, அங்கே போவீங்க, இங்கே போய் எல்லாம் சந்தோஷமாக இருப்பீங்க. ஊரே அல்லோல கல்லோலப்படும் நவராத்திரி கோலு வந்துருச்சுன்னா. அந்த மாதிரி பாபா கோயிலை பொறுத்த வரைக்கும் அந்த விஜயதசமி அன்று அவருடைய புண்ணிய திதி. இந்த வருஷம் 106வது புண்ணிய திதி அவருக்கு. இது என்னைக்கு வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, 12/10/2024 சனிக்கிழமை அன்னைக்கு இந்த விஜயதசமி விழா இந்த பாபா கோயிலில் கொண்டாடப்படுது. அன்னைக்கு 10:30 மணிலேருந்து 1 மணி வரைக்கும் பன்னீர் அபிஷேகம் இருக்குது. அதை உங்கள் கையால் நீங்களே பண்ணி இறைவனுக்கு நீங்கள் அதை செய்யும் பொழுது அதை நீங்கள் பன்னீர் ஊற்றி நீங்கள் இறைவனுக்கு நீங்கள் வழிபாடு செய்யும் பொழுது கண்டிப்பாக அன்னைக்கு கடவுள் பாபா உங்களுக்கு நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அதை கொடுப்பதற்கு தயாராக இருப்பார். அதனால் நீங்கள் எல்லாரும் வீட்டு பூஜை இருந்தாலும் அந்த நேரத்தில் கோயிலுக்கு வந்திருந்து இந்த விசேஷமான பூஜையில் நீங்கள் அன்றைக்கி கலந்துக்கணும். இந்த பூஜையெல்லாம் முடித்து அபிஷேகம்லாம் முடிச்சதுக்கப்புறம் இறைவனுக்கு தூபதீப ஆராதனைகள்லாம் காட்டுவாங்க. அதே நேரத்தில் உற்சவர் மூலவர்னு இருப்பார். உற்சவருக்கு நீங்கள் அபிஷேகம் பண்ணி முடித்த உடனே அவருக்கு அலங்காரங்கள் அதுக்கப்புறம் நடக்கும். அன்னதானம் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கும் காத்தாலேருந்து. அதனால் நீங்கள் எல்லாருமே இந்த விஜயதசமி விழா அன்னைக்கு இறை பாபாவுக்காக நீங்கள் எல்லாரும் வந்திருந்து அவருடைய பிளெஸ்ஸிங்ஸை கண்டிப்பாக வாங்கணும். அந்த நாளில் நீங்கள் வரணுன்றதுக்காக தான் இந்த பதிவு நான் உங்களுக்கு ஒரு அழைப்பு இதெல்லாம் போட்டிருக்கேன். அனைவரும் வருக. அனைவரும் என்ன பண்ணணும்னா குடும்பத்தோடு வரணும். உங்கள் குடும்பத்தோடு வந்திருந்து இந்த விழாவை சிறப்பித்து கொடுக்கணும். நன்றி, வணக்கம். நீங்கள் எல்லாருமே இறைவனுடைய அருளால் வாழ்க, வளர்க, வளமுடன் நாளும் என்று சொல்லி நான் உங்களை வரவேற்கின்றேன். நன்றி, வணக்கம். பக்தர்கள் எல்லாரும் சார்பாகவும் தான் நானும் வரவேற்றிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் வீடு தேடி நான் கூப்பிட்டு தான் நினச்சி எல்லாரும் வரணும். கண்டிப்பாக. நன்றி, வணக்கம். Subscribe to my channel and please press the bell icon for more videos.